தொட்டில் குழந்தைக்கு தாலாட்டு பாடுகின்ற சமூக கட்டமைப்புக்குள் அடங்கி நிற்கின்ற ஒரு பெண் கிடையாது மரியாள். தேவனுடைய வார்த்தை நிறைவேறும், அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று வாக்குமூலம் கொடுக்கின்றார். ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போடுறது. அவளுக்கு தெரியும், திருமணம் ஆவதற்கு முன் ஒரு பெண், கன்னி பெண் கர்ப்பவதியானால் அவள் வாழ்கின்ற கலாச்சாரம் அவளை கல்லெறிந்து கொல்லும் என்பது தெரியும். ரோம பேரரசுக்கு எதிராக ஒரு இளம் பெண் எதிர்த்து நிற்கிறார் என்றால் ரோம பேரரசு எந்த வகையில் அவளை துன்புறுத்தும் மரண தண்டனைக்கு ஆளாக்கும் என்பது அவளுக்கு தெரியும். ஆனாலும் துணிந்து சொல்லுகிறார், நான் இதோ ரோமனுக்கு அடிமை அல்ல, என் ஆண்டவனுக்கு அடிமை என்று சொல்லுகின்றார். அந்த துணிச்சலை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவருடைய ஊழியம் என்பது சாதாரண ஊழியம் கிடையாது. ஏதோ ஆலயத்திற்கு வந்துவிட்டு போற ஊழியம் கிடையாது. அதில் சந்திக்கின்ற பாடுகள் அதிகம். அதனால்தான் ஆண்டவர் ஒரு சாதாரண பெண்ணை தேர்ந்தெடுக்காமல் ஒரு துணிச்சல் உள்ள அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு மரியாளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் தன்னுடைய பணிக்காக.